சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய நாளிலும் மற்றும் ஒரு காணொலி ஊடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த பேரழிவு போரிலிருந்து ட்ரம்ப் எப்போது விலகுவார்? அமெரிக்க அரசியலில் பெரும் கொந்தளிப்பு. பாலஸ்தீன தாயக கனவை சிதைக்கும் முயற்சி, ஈவன் திட்டத்தில் பங்கேற்கும் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை. அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தை முடக்கம், ஹார்முஸ் ஜலசந்தையில் பாதியாக சரிந்தது கப்பல் போக்குவரத்து. அமெரிக்க கருவூல செயலாளரின் பகிரங்க அச்சுறுத்தல், 15 ஆண்டுகால தடைகள் தோல்வி. கீவ் மீது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி மாஸ்கோ தீவிர தாக்குதல், 16 பேர் பலி, 30 பேர் காயம். வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் பற்றாக்குறையால் உக்ரைன் திணறல். தெற்கு லெபனான் எல்லைப் பகுதியில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் அட்டகாசம். நாளுக்கு நாள் குறையும் நீர்மட்டம், பனாமா கால்வாய் ஆணையம் அவசர அறிவிப்பு. எல்னினோ தீவிரமடைவதால் கடல்வழி வர்த்தக கட்டணம் மீண்டும் எகிரும் அபாயம். அமெரிக்க ஈரான் இடையே மோதல் தீவிரமடைந்து வரும் நிலையில் அமெரிக்க செனட் சபையின் புலனாய்வு குழுவின் துணைத் தலைவரும் ஜனநாயக கட்சி மூத்த தலைவருமான மார்க் வார்னர் எக்ஸ் சமூக ஊடக பதிவில் அதிபர் டொனால்டு டிரம்பின் போர்க்கொள்கையை கடுமையாக கண்டித்துள்ளார். ஈரான் போர் நீடிக்கும் ஒவ்வொரு நாளும் நமது படை வீரர்கள் எல்லைப் பகுதியில் பெரும் ஆபத்தில் உள்ளனர். அமெரிக்காவில் எரிபொருள் மற்றும் உணவுப் பொருட்களின் விலைகள் தொடர்ந்து உயர்ந்து வருகின்றன. மேலும் நமது தேசிய பாதுகாப்பு தயார் நிலையும் கணிசமாக குறைகிறது என வார்னர் எச்சரித்துள்ளார். இந்த பேரழிவும் உயிர்கொல்லியுமான போரிலிருந்து அதிபர் ட்ரம்ப் எப்போது விலகுவார் என வினவியுள்ள அவர், காங்கிரசின் முன் அனுமதியின்றி தொடங்கப்பட்ட இந்த போர் அமெரிக்காவிற்கு தேவையில்லாத நிதி மற்றும் உயிரிழப்புகளை ஏற்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார். அமெரிக்க கடற்படையின் USS ஆப்ரகாம் லிங்கன் மற்றும் USS ஜெரால்ட் ஆர் பொருட்டு கப்பல்களில் நிறுத்தப்பட்டுள்ள வீரர்களின் நீண்டகால பணி பொறுப்பு அவர்களின் குடும்பங்களை நிலைகுலைய செய்துள்ளது. ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் சர்ச்சைக்குரிய ஈவன் குடியேற்ற திட்டத்தின் கீழ் 1200க்கும் மேற்பட்டு புதிய வீடுகளை கட்டுவதற்கான ஒப்பந்த புள்ளிகளை வெளியிட்டுள்ள இஸ்ரேல் அரசின் முடிவிற்கு மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் தனது பலத்த கண்டனத்தை பதிவு செய்துள்ளார். ஜெருசலேமிற்கு கிழக்கே அமைந்துள்ள இந்த ஈவன் நிலப்பகுதி எதிர்கால சுதந்திர பாலஸ்தீன அரசின் நிலைத்தன்மைக்கும் இறையாண்மைக்கும் நீண்ட காலமாக இன்றி அமையாததாக இருந்து வருகின்றது. இங்கு இஸ்ரேல் வீடுகளை கட்டுவது மேற்கு கரையை இரண்டாக பிரிப்பதோடு ஒரு தொடர்ச்சியான நிலப்பரப்பை கொண்டு பாலஸ்தீன தாயகம் அமைவதற்கான வாய்ப்பையும் கடுமையாக சீர்குலைக்கும் என அன்வர் இப்ராஹிம் சுட்டிக்காட்டியுள்ளார். இஸ்ரேலின் இந்த தன்னிச்சையான நடவடிக்கை அமைதியை நாடுவதாகவோ அல்லது சர்வதேச சமூகத்தின் விருப்பத்தை மதிப்பதாகவோ பாசாங்கு செய்வதை கூட முற்றிலும் கைவிட்டு விட்டதை உலகிற்கு வெளிப்படையாக காட்டுகிறது என்று அவர் சாட்டியுள்ளார். இந்த ஈவன் சட்டவிரோத குடியேற்ற திட்டத்தில் ஈடுபடும் அல்லது முதலீடு செய்யும் எந்த ஒரு சர்வதேச நிறுவனங்களையும் மலேசிய அரசாங்கம் கவனமாக பதிவு செய்து அதற்கு ஏற்ப கடுமையான நடவடிக்கைகளை எடுக்கும் என்றும் மலேசிய தலைவர் எச்சரித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நடைபெற வேண்டிய அமைதி பேச்சுவார்த்தைகள் முழுமையாக முடங்கியுள்ளதை தொடர்ந்து உலகின் மிக முக்கியமான கடல்வழி பாதையான ஹார்முஸ் ஜலசந்தையில் சர்வதேச கப்பல்களின் போக்குவரத்து ஒரே நாளில் பாதியாக சரிந்துள்ளது. டிராய்டஸ் செய்தி நிறுவனம் மற்றும் கப்பல் கண்காணிப்பு நிறுவனமான கெப்லர் வெளியிட்ட போர்க்கள தரவுகளின்படி புதன்கிழமை அன்று ஹார்முஸ் ஜலசந்தை வழியாக 14 கப்பல்கள் பயணித்த நிலையில் அமைதி பேச்சுவார்த்தை இழுபறியால் ஏற்பட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் காரணமாக வியாழக்கிழமையன்று வெறும் 7 சரக்கு கப்பல்கள் மட்டுமே அந்த ஆபத்தான நீர்வழியை கடந்துள்ளன. வியாழனன்று பயணித்த 7 கப்பல்களில் 4 கப்பல்கள் வளைகுடாவிற்குள் நுழைந்தன. 3 கப்பல்கள் வளைகுடாவை விட்டு வெளியேறியுள்ளன. சர்வதேச சந்தைகளுக்கு கச்சா எண்ணெய் மற்றும் திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை ஏற்றி செல்லும் எந்த ஒரு பெரிய எரிபொருள் டேங்கர் கப்பல்களும் வியாழக்கிழமை இந்த குறுகிய நீர்வழியை கடக்கவில்லை என தரவுகள் உறுதிப்படுத்துகின்றன. இருப்பினும் புரோபேன் மற்றும் பியூட்டேன் ஏற்றி சென்ற மிகப்பெரிய எரிவாயு கப்பல் ஒன்று ஈரானிய வழித்தடத்தின் வழியாக இந்த நீர்வழியை கடந்து சென்றுள்ளது. ஈரானுக்கு எதிராக ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதை தவிர்க்கும் பொருட்டு அந்த நாட்டை பொருளாதார ரீதியாக முற்றிலுமாக தனிமைப்படுத்தும் மிக கடுமையான பொருளாதார D-Day நடவடிக்கைகளை அமெரிக்கா திங்கட்கிழமை அறிவிக்கவுள்ள நிலையில் உலக நாடுகளுக்கு வாஷிங்டன் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நீங்கள் ஒன்று எங்களுடன் இருக்கின்றீர்கள் அல்லது எங்களுக்கு எதிராக இருக்கின்றீர்கள் என்று அமெரிக்க கருவூல செயலாளர் ஸ்காட் பெசன் அமெரிக்காவின் நட்பு நாடுகளுக்கு தெளிவாக எச்சரித்துள்ளார். ஈரானுடன் வர்த்தகம் செய்யும் எந்தவொரு நாட்டிற்கும் எதிராக வாஷிங்டன் தனது முழு பொருளாதார பலத்தையும் பிரயோகிக்கும் என அவர் சூளுரைத்துள்ளார். அமெரிக்காவின் இந்த மிரட்டலை ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அரக்சி முற்றிலும் நிராகரித்துள்ளார். பொருளாதார D-Day என்ற முழக்கம் அமெரிக்கா சந்தித்து வரும் சொந்த உள்நாட்டு மற்றும் சர்வதேச அரசியல் நெருக்கடியிலிருந்து உலக கவனத்தை திசை திருப்புவதற்காக நடத்தப்படும் ஒரு நாடகம் என அவர் சாடியுள்ளார். தெஹ்ரானின் பயன்பாட்டு அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பல்கலைக்கழக பேராசிரியர் முஸ்தபா கொஷேம் கடந்த 15-16 ஆண்டுகளாக அமெரிக்கா விதித்து வரும் இதுபோன்ற பொருளாதார தடைகள் ஈரானை ஒன்றும் செய்ய முடியாது என்றும் வாஷிங்டனின் பொருளாதார அழுத்தம் முற்றிலும் தோல்வி அடையும் என்றும் தெரிவித்துள்ளார்.
உக்ரைன் தலைநகர் கிவ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பிராந்தியங்களை குறிவைத்து ரஷ்ய ராணுவ படைகள் சக்தி வாய்ந்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏவி தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளன. உக்ரைன் அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி வெளியிட்ட தகவலின்படி ரஷ்யாவின் இந்த திடீர் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலில் 16 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 30 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். உக்ரைனிடமிருந்து வான் பாதுகாப்பு அமைப்புகளால் ரஷ்யா வீசிய எந்தவொரு பாலிஸ்டிக் ஏவுகணையையும் இடைமறித்து அளிக்க முடியவில்லை. அமெரிக்கா தயாரிப்பான பேட்ரியாட் வான் பாதுகாப்பு ஏவுகணைகளின் கடுமையான பற்றாக்குறையை இந்த தாக்குதலை தடுக்க முடியாமல் போனதற்கு காரணம் என உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ரஷ்யாவின் வான்வழி தாக்குதல்கள் தொடர்ந்து தீவிரமடைந்து வருவதால் அமெரிக்கா மற்றும் நேட்டோ நட்பு நாடுகள் உடனடியாக கூடுதல் வான் பாதுகாப்பு ஆயுதங்களையும் ஏவுகணைகளையும் வழங்க வேண்டும் என அதிபர் ஜெலன்ஸ்கி மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தெற்கு லெபனான் எல்லைப் பகுதிகளில் இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் இரவோடு இரவாக நடத்திய தீவிர வான்வெளி தாக்குதல்கள் மற்றும் தொடர் பீரங்கி தாக்குதல்களால் நபாத்திய மாவட்டம் முழுவதும் நிலை குலைந்துள்ளது. லெபனான் தேசிய செய்தி நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி தெற்கு லெபனானில் உள்ள அலியல் தாகிர் குன்று, அல் தபேஷ் குன்று பகுதிகள் மற்றும் தௌஹத் தபர் ட்ரெமான் ஆகிய இடங்களை இலக்கு வைத்து இஸ்ரேலிய போர் விமானங்கள் இரவு முழுவதும் சரமாரியாக குண்டுகளை வீசின. நபாத்திய அல் பஃப்காவின் வடக்கு புறநகர் பகுதிகள் மற்றும் குடியிருப்பு எல்லைகளை நோக்கி இந்த வான்வெளி தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக என்என்ஏ உறுதிப்படுத்தியுள்ளது. வான்வெளி தாக்குதலுடன் இணைந்து நள்ளிரவு தொடங்கி விடியற்காலை வரை அலியல் தாகிர் குன்று மற்றும் அதனை சுற்றியுள்ள காடு சார்ந்த உயரமான பகுதிகளை நோக்கி இஸ்ரேலிய ராணுவம் தொடர்ச்சியாக பீரங்கி குண்டுகளை வீசியுள்ளது. இதற்கு இணையாக தெற்கு லெபனானில் உள்ள மஜ்சல் ஜோன் மற்றும் அல் மன்சூரி ஆகிய எல்லை நகரங்களிலும் இஸ்ரேலிய படைகள் சக்தி வாய்ந்த வெடிமருந்துகளை பயன்படுத்தி கட்டிடங்களை தகர்த்ததுடன் அப்பகுதிகள் மீதும் பீரங்கி தாக்குதலை நடத்தியுள்ளன. பசிபிக் பெருங்கடலில் உருவாகியுள்ள அதிதீவிர எல்னினோ வானிலை மாற்றம் காரணமாக பிராந்தியத்தில் கடும் வறட்சியும் அதிகப்படியான வெப்பமும் நிலவும் என எதிர்பார்க்கப்படுவதால் பனாமா கால்வாய் வழியாக செல்லும் சர்வதேச கப்பல் போக்குவரத்தை கட்டுப்படுத்த பனாமா கால்வாய் ஆணையம் முடிவு செய்துள்ளது. வழக்கமாக தினமும் 40 கப்பல்களை கையாளும் திறன் கொண்டு பனாமா கால்வாயில் வரவிருக்கும் வறட்சியை கருத்தில் கொண்டு செப்டம்பர் 4 முதல் தினசரி 34 கப்பல்களும், செப்டம்பர் 15 முதல் தினசரி 32 கப்பல்கள் மட்டுமே அனுமதிக்கப்படும். மே மாதம் வரை கட்டுப்பாடுகள் விதிக்கப்படாது என தெரிவிக்கப்பட்டு வந்த நிலையில் கடல் நீர்மட்டம் குறைய தொடங்கியதால் இந்த திடீர் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 2 முதல் 7 ஆண்டுகளுக்கு ஒருமுறை பசிபிக் பெருங்கடலில் தோன்றும் எல்னினோ நிகழ்வு இம்முறை இதுவரை இல்லாத அளவிற்கு மிக வலிமையாக உருவெடுக்கும் என்றும் அது கடுமையான வறட்சியை ஏற்படுத்தும் என்றும் விஞ்ஞானிகள் எச்சரித்துள்ளனர். பனாமா கால்வாய் கப்பல்களை இயக்கும் கூட்டு அமைப்புக்கு நன்னீர் வழங்கும் கடல் பனாமா நாட்டின் தலைநகர் குடிநீருக்கும் நம்பியுள்ளதால் கப்பல் போக்குவரத்தை குறைப்பது அத்தியாவசியமாகியுள்ளது. இத்துடன் குறித்த காணொளி நிறைவு பெறுகின்றது. இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக தெரிவிக்கலாம். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.